இன்னும் எத்தனை நாளைக்கு ஃபுல் ஸ்க்ரீன்லேயே முழு வீடியோஸையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது? இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கணுங்கிற ஆசையே இல்லையா? ஒரு சீன் 4 டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் ஒரே ஸ்க்ரீன். இப்படி ஒரு ஸ்க்ரீன் எஃபெக்ட் உங்கள் வீடியோக்குள்ள ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப கஷ்டம். எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? நம்பவே மாட்டீங்க. விஎஸ்சிசி ஃப்ரீ வீடியோ எடிட்டரில் இது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கட்ராஜ். நம்மளோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 4-வே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்னா என்ன? ஒரு ஸ்க்ரீனை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு செக்ஷன்லையும் 4 வெவ்வேறு விதமான வீடியோ கிளிப்ஸை காமிக்கிறத 4-வே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இல்லை 4 பேனல் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷுவல் எஃபெக்ட் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்டோரி டெல்லிங் லெவலை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற ஒரு எடிட்டிங் டெக்னிக். இந்த பேனல்ஸ் ஸ்மூத் அனிமேஷன்ஸோட மூவ் ஆகும்போது ஸ்க்ரீன் ரொம்ப லைவ்லியாக ப்ரீமியமாக தெரியும். இந்த எஃபெக்டை ஒரு ஃபுல் வீடியோக்கும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. அப்போ இது எந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சில சினாரியோஸ் பார்க்கலாம். ஒரு கதையோட ஆரம்பத்தில் ஒரே நேரத்தில் மல்டிபிள் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 4-வே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். நீங்க ஒரு டிராவல் வீலாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே லொகேஷனை 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல ஒரே நேரத்தில் காமிக்கிறதுக்கு இந்த எஃபெக்ட் யூஸ் ஆகும். குக்கிங் வீடியோனா இன்க்ரீடியன்ட்ஸ், ப்ரிப்பரேஷன், குக்கிங் ப்ராசஸ், ஃபைனல் டிஷ், இது எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் ஸ்டைலிஷாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ப்ராடக்ட் ஷோகேஸ் வீடியோஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட ஃப்ரண்ட், பேக், சைடு, க்ளோஸ்அப் வியூஸை அட் ஏ டைம் டிஸ்பிளே பண்ணலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேரிசன் சீன்ஸில் ரொம்ப தெளிவாக ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் இல்லை டான்ஸ் வீடியோஸில் ஒரே ஆக்ஷனை பல ஆங்கிள்ஸில் ஆடியன்ஸ்க்கு காட்ட முடியும். ஃபிட்னஸ் வீடியோஸில் வார்ம் அப், ஒர்க் அவுட், க்ளோஸ்அப் மூமெண்ட்ஸ், ஃபைனல் போஸ்ட்னு எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக காமிக்க முடியும். மியூசிக் வீடியோஸில் வெவ்வேறு சிங்கர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை பீட்ஸ்க்கு சிங்க் ஆகிற மாதிரி கிரியேட்டிவ் விஷுவல்ஸ் உருவாக்கலாம். வெட்டிங், பர்த்டே, ஃபெஸ்டிவல், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் மாதிரி ஹைலைட் மொமெண்ட்ஸை சினிமாட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் ஆடியன்ஸ் அட்டென்ஷனை இன்ஸ்டண்ட்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு, இப்படி இது போல் இன்னும் நிறைய சினாரியோஸை சொல்லிகிட்டே போகலாம். ஒரே பேட்டர்னில் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது விஷுவல் ஸ்டைலை ரெஃப்ரெஷ் பண்ண, அன்னெசரி கட்ஸை ரெடியூஸ் பண்ண, கொஞ்சம் சினிமாட்டிக் ஃபீல் கொடுக்க இந்த டைனமிக் 4-வே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், ஸ்போர்ட்ஸ் எடிட்ஸ், சோஷியல் மீடியா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இங்கே எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. 4 வீடியோஸை ஒரே ஸ்க்ரீனில் போடுறது எல்லாராலையும் முடியும். ஆனால் அதை டைனமிக்காக ப்ரொஃபஷனலாக அனிமேட் பண்ணுறது தான் ரியல் எடிட்டிங் ட்ரிக். அந்த ட்ரிக்கை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4-வே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டுக்கு தேவையான சேம் ரெசல்யூஷனில் இருக்கிற 4 வீடியோ கிளிப்ஸை இம்போர்ட் பண்ணுறேன். பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு 4 வீடியோஸும் ஒரே ரிசல்யூஷனில் இருக்கிறது நல்லது. இங்கே நான் யூஸ் பண்ணுற 4 வீடியோஸும் 1920x1080 ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் இருக்குது. இதை இப்படியே ப்ளே பண்ணால் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 1 by 1 தனித்தனியாக ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது. இந்த சாப்டரை 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். பொசிஷனிங் ஆல் த வீடியோ கிளிப்ஸ் இந்த ப்ரிவ்யூ ஸ்க்ரீன், அதாவது நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிற 4 வீடியோ கிளிப்ஸையும் முதல்ல ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் ஈவனாக ப்ளேஸ் பண்ணுறது, இது ஃபஸ்ட் பார்ட். பொசிஷனிங் ஆல் த வீடியோ கிளிப்ஸ் இந்த டைம் லேயர் இன் டிஃப்ரெண்ட் மேனர் டு கெட் வேரியஸ் எஃபெக்ட்ஸ் அஸ் அவுட்புட். அடுத்து டைம்லைனில் வீடியோ கிளிப்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறது மூலமாக இந்த 4 வீடியோ கிளிப்ஸை வச்சு பல்வேறு விளைவுகளை நாம் உருவாக்க முடியும். இது செகண்ட் பார்ட். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டை பார்ப்போம். முதல்ல எல்லா வீடியோஸையும் லேயர் பை லேயராக இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இங்கே 4 வீடியோஸும் வெவ்வேறு டியூரேஷனில் இருக்குது, அது எல்லாத்துக்கும் சேம் டியூரேஷன் கொடுக்கலாம். நம்மளோட சாப்டர் டிசைனுக்கு இது கொஞ்சம் அவசியம். ஸோ எல்லா வீடியோ கிளிப்ஸையும் அட் ஏ டைம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வீடியோ கிளிப்பை மவுஸில் செலக்ட் செஞ்சு கீபோர்டில் Ctrl+A ப்ரெஸ் பண்ணுறேன். தென் ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டியூரேஷனில் 5 செகண்ட்ஸ் தந்து
கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எல்லா வீடியோஸ்க்கும் டியூரேஷன் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நாம் ப்ளே பண்ணால் டாப் லேயரில் இருக்கிற வீடியோ மட்டும்தான் ப்ரிவ்யூ விண்டோவில் ப்ளே ஆகும். ஆஸ் பர் பாயிண்ட் நம்பர் 1 அபவ் எல்லா வீடியோ கிளிப்ஸையும் ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் பொசிஷன் பண்ணால் தான் 4-way ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் பொசிஷன் பண்ணுறதுக்கு வீடியோ கிளிப்ஸை ட்ராக் பண்ணி டாப் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட்னு இப்படி பொசிஷன் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கோஆர்டினேட்ஸில் லெஃப்ட், டாப், வித் அண்ட் ஹைட்டை ஈவனாக செட் பண்ணாலும் வீடியோஸ் ஸ்க்ரீனில் சரிசமமாக ப்ளேஸ் ஆகிடும். இப்போ இங்கே வேல்யூஸ் எப்படி தரதுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட் வீடியோ ஸ்க்ரீனில் லெஃப்ட் டாப்பில் ப்ளேஸ் பண்ணணும். அதனால் லெஃப்ட் அண்ட் டாப் வேல்யூஸ் 0ல் இருக்கட்டும். வித், இந்த டோட்டல் வித் 1920 பிக்சல்ஸ்னால் அதில் பாதி 960 கொடுக்குறேன். ஹைட் 1080, அதில் பாதி 540 கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோ கிளிப். இதுக்கு லெஃப்ட் வேல்யூ 960 தரேன். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ கிளிப் டோட்டல் வித்தில் 960 பிக்சல் ஆக்குப்பை பண்ணிடுச்சு இல்லையா? அப்போ மீதி இருக்கிறது இந்த 960 பிக்சல்ஸ் தானே. ஸோ லெஃப்ட் வேல்யூ 960. டாப் வேல்யூ இதுக்கும் 0 தான் தரணும். நீங்கள் இங்கே வேல்யூவை மாற்றினீங்கன்னா வீடியோ கீழே இறங்கிடும். வித் அண்ட் ஹைட் ஃபஸ்ட் வீடியோவுக்கு கொடுத்த மாதிரி சேம் 960 அண்ட் 540 கொடுக்கணும். இப்போது செகண்ட் வீடியோவும் கரெக்டாக பொசிஷன் ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் வீடியோ கிளிப். இதுக்கு லெஃப்ட் வேல்யூ 0, டாப் வேல்யூ 1080ல் பாதி 540 தரணும். வித் அண்ட் ஹைட் சேம். நாலாவது வீடியோவுக்கு லெஃப்ட் வேல்யூ செகண்ட் வீடியோவுக்கு கொடுத்த மாதிரி 960 பிக்சல்ஸ், டாப் வேல்யூ 540, width and height same. ஸோ 4 வீடியோ கிளிப்ஸும் பர்ஃபெக்டாக பொசிஷன் ஆகிடுச்சு. ஆஸ் பர் ஃபஸ்ட் மெத்தட் மவுஸில் ட்ராக் செஞ்சு எல்லா வீடியோஸையும் இந்த மாதிரி ஈவனாக ப்ளேஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லை செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். 2 மெத்தட்லேயும் சேம் ரிசல்ட் தான். ஆனால் ஸ்பீடும் அக்யூரஸியும் பார்த்தா நான் எப்போவுமே செகண்ட் மெத்தடை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ப்ளே செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ 4 வீடியோவும் ஒரே நேரத்தில் ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் எனக்கு 4 வீடியோவும் 1 by 1 ப்ளே ஆகணும். ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது மற்ற எல்லா வீடியோஸும் ஃப்ரீஸ் ஆகணும். அதை எப்படி பண்ணுறது? தெரிஞ்சவங்க வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். டைம்லைனில் 4 வீடியோஸும் ஒரே பொசிஷனில் ஓவர்லேப் ஆகி இருக்கும்போது எல்லா வீடியோஸும் ஒரே நேரத்தில் ப்ளே ஆகுது. 1 by 1 ப்ளே ஆகணும்னா ஃபஸ்ட்டு வீடியோ முடிகிற பொசிஷனில் செகண்ட் வீடியோவை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு செகண்ட் வீடியோவை இப்படி ட்ராக் செஞ்சு ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டைமில் டைமை அட்ஜஸ்ட் பண்ணாலும் பர்ஃபெக்டாக ப்ளே ஆகிடும். இங்கே ஃபஸ்ட்டு வீடியோ 50 செகண்டில் முடியும். அட் த சேம் மொமெண்ட் செகண்ட் வீடியோவும் ஆரம்பிக்கிறதுனால ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டைம் இங்கே 5 காட்டுது. அதே மாதிரி தேர்ட் வீடியோவை செலக்ட் செஞ்சு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டைமில் நான் 10 செகண்ட்ஸ் தரேன். ஃபோர்த் வீடியோவுக்கு 15 செகண்ட்ஸ் தரேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். நாம் இப்படி ஒரு அவுட்புட்டை எடுக்கவா நினச்சோம்? நெவர். முதல் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது மற்ற 3 வீடியோஸ் ஸ்க்ரீனில் ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும். 1 by 1 ப்ளே ஆகணும். பட் இப்போ என்ன நடந்தது? 1 by 1 ப்ளே ஆகுது. ஆனால் மற்ற வீடியோஸ் ஸ்க்ரீன்லேயே இல்லை. அந்த ஸ்பேஸ் பிளாக் பேக்ரவுண்டில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? இனி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. இங்கே இந்த பிளேஹெட் கர்சர் ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப்போட ஸ்டார்டிங் பொசிஷனில் இப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் தெரியறது ஃபஸ்ட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம். இதை வீடியோவோட கடைசியில், அதாவது 5th செகண்டில் வைக்கிறேன். இப்போ நாம் பார்க்குறது வீடியோவோட லாஸ்ட் ஃப்ரேம். நமக்கு தேவை இந்த லாஸ்ட் ஃப்ரேம். ஏன்னா ஒன்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம்
அடுத்த 3 வீடியோவும் ஒன் பை ஒன் ப்ளே ஆகி 4th வீடியோ முடிகிற வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்க்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும். கரெக்டா? அதுக்கு லாஸ்ட் ஃப்ரேம் நமக்கு ஒரு இமேஜா வேணும். அதை எப்படி எடுக்கிறது? ப்ளே ஹெட் கர்சரை வீடியோவோட எண்டில் வைக்கணும். இதுதான் லாஸ்ட் ஃப்ரேம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க இந்த டைம்லைன் ஸ்கேலை யூஸ் பண்ணி டைம்லைனில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே இதை கர்சர் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மூவ் டு நெக்ஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணுறேன். செகண்ட் வீடியோவுக்கு போயிடுது. மூவ் டு ப்ரீவியஸ் ஃப்ரேம் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் வீடியோவுக்கு வருது. அப்போ இதுதான் ஃபஸ்ட் வீடியோவோட லாஸ்ட் ஃப்ரேம். கரெக்டாக லாஸ்ட் ஃப்ரேமை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லாஸ்ட் ஃப்ரேமை இமேஜாக எடுக்கிறதுக்கு எடிட்டர் டேப், கட்டிங் அண்ட் ஸ்பிளிட்டிங் செக்ஷனில் மோர் டூல்ஸை சூஸ் செஞ்சு இங்கே கிரியேட் ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ்க்கு எஸ் கொடுத்தா ரிசோர்ஸஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே பேர்ட்ஸ் வீடியோவோட லாஸ்ட் ஃப்ரேம் .png ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும். இந்த கிரியேட் ஸ்னாப்ஷாட் ஃபியூச்சரை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் நம்ம திரைக்ராஃப்ட் சாப்டர் 14ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த சாப்டரை பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பார்த்தவங்க ஒரு ரிவ்யூக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ஷாட்டை வேறு எப்பெல்லாம் வீடியோவில் பயன்படுத்தலாம்ங்கிறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபைல் நேமை பாருங்கள், 4.966ன்னு. இது எந்த பொசிஷனில் எடுத்த ஸ்னாப்ஷாட்டுன்னு காட்டுது. இப்போ இந்த இமேஜ் ஃபைலை ட்ராக் பண்ணி இப்படி பிளேஸ் பண்ணுறேன். இதோட டியூரேஷன் 15 செகண்ட்ஸ் தரேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப் மேலே பர்ஃபெக்டாக ஓவர்லாப் பண்ணணும். அதுக்கு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கோஆர்டினேட்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்புக்கு கொடுத்த அதே வேல்யூவை இங்கேயும் கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் 0, டாப் 0, விட்த் 960, ஹைட் 540. தட்ஸ் இட். ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதே ஒர்க் ஃப்ளோவை மற்ற 3 வீடியோஸ்க்கும் ரிப்பீட் பண்ணால் நம்ம வீடியோ ரெடி. இப்போ செகண்ட் வீடியோ கிளிப்க்கு ஸ்னாப்ஷாட் எப்படி ஆட் பண்ணுறது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? செகண்ட் வீடியோ கிளிப்போட வெரி ஃபஸ்ட் ஃப்ரேமை வீடியோவுக்கு முன்னாடியும் லாஸ்ட் ஃப்ரேமை வீடியோவுக்கு பின்னாடியும் ஆட் பண்ணணும். ஸோ செகண்ட் வீடியோ கிளிப்பை செலக்ட் செஞ்சுட்டு ப்ளேஹெட் கர்சரை ஸ்டார்டிங்கில் வச்சு டைம்லைன் ஸ்கேலில் ட்ராக் பண்ணி டைம்லைனை ஜூம் பண்ணுறேன். இப்போது கர்சர் டூல்ஸை மூவ் பண்ணி ஃப்ரேம் பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எடிட்டர் டேப், கட்டிங் அண்ட் ஸ்பிளிட்டிங், மோர் டூல்ஸ், கிரியேட் ஸ்னாப்ஷாட். இப்போ ரிசோர்ஸ் விண்டோ இங்கே ஃபாரஸ்ட் டியர்ஸ்.png ஃபைல் ட்ராக் பண்ணி செகண்ட் வீடியோ கிளிப்க்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இமேஜை செகண்ட் வீடியோ கிளிப் மேலே பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கோஆர்டினேட்ஸில் செகண்ட் வீடியோ கிளிப்க்கு கொடுத்த அதே வேல்யூவை கொடுக்குறேன். லெஃப்ட் 960, டாப் 0, விட்த் 960, ஹைட் 540. இப்போ செகண்ட் வீடியோவோட கடைசியில் ப்ளேட் கர்சரை வைக்கிறேன். டைம்லைனை ஜூம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ரெண்டாவது ஃபாரஸ்ட் டியர்ஸ்.png க்ரியேட் ஆகியிருக்கு. நீங்கள் நேம் பார்த்து டைம் பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டைம்லைனை ட்ராக் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் சேம் வேல்யூஸ் கொடுக்குறேன். லெஃப்ட் 960, டாப் 0, விட்த் 960, ஹைட் 540. தட்ஸ் இட். செகண்ட் வீடியோவுக்கு பண்ண சேம் ஒர்க் ஃப்ளோ தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோவுக்கும். அதனால் இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறேன். டைம்லைனை ஜூம் பண்ணுறேன். ப்ளேஹெட் கர்சரை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பொசிஷன் பண்ணுறேன். கிரியேட்டிங் ஸ்னாப்ஷாட். இமேஜை ட்ராக் செஞ்சு தேர்ட் வீடியோ முன்னாடி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளேயர்டை லாஸ்ட் ஃப்ரேமில் வைக்கிறேன். டைம்லைனை ஜூம் செஞ்சு லாஸ்ட் ஃப்ரேமை லொக்கேட் பண்ணுறேன். ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணி தேர்ட் வீடியோவுக்கு பின்னாடி .png ஃபைலை ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ரேம் இமேஜை ப்ரிவ்யூ விண்டோவில் பொசிஷன் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ கோஆர்டினேட்ஸில் தேர்ட் வீடியோவுக்கு கொடுத்த சேம் வேல்யூஸ் கொடுக்குறேன். லெஃப்ட் 0, டாப் 540, விட்த் 960,
height 540. Last frame position பண்ணுறதுக்கும் same values. So third videoவோட first and last frame கரெக்டாக position ஆயிடுச்சு. Now fourth video first frame. Zooming the timeline. Finding the first frame. Creating snapshot. Dragging into the timeline layer. Placing it before the fourth video. Positioning in preview screen. Fourth videoக்கு last frame snapshot நான் ஆட் பண்ணல. preview பார்க்கலாம். எப்படி இருக்கு? சிம்பிள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக தெரியுதா இல்லை ப்ரொஃபஷனல் வீடியோ மாதிரி தெரியுதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபோர்த் வீடியோ முடிஞ்ச உடனே சீன் முடிஞ்சிடுது. நாலாவது வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சீனில் கம்ப்ளீட் 4-வே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை கொஞ்ச நேரத்துக்கு ஆடியன்ஸ் பார்க்கணுன்னா ஃபோர்த் வீடியோவோட லாஸ்ட் ஃப்ரேம் ஸ்னாப்ஷாட் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு டியூரேஷன் நான் 3 செகண்ட்ஸ் தரேன். உங்களுக்கு எவ்வளவு நேரம் சீன் லைவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸை சேம் டியூரேஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ப்ரிவ்யூ விண்டோவில் இந்த லாஸ்ட் ஃப்ரேமை பொசிஷன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். இந்த ஒர்க் ஃப்ளோவில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணுறது தான். கரெக்ட் ஃப்ரேமில் எடுக்காமல் பொசிஷன் மாற்றி ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணால் வீடியோ ப்ளே ஆகி முடியும் போது வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ஜெர்க் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிளெயினாக இருக்குது. அவுட்புட் சினிமாட்டிக் ஸ்டைலில் வேணும்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ கிளிப் செலக்ட் செஞ்சு எடிட்டர் டேப், வீடியோ எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன்ஸ், இங்கே நான் வைப் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ சடனாக அப்பியர் ஆகாமல் ஸ்மூத்தாக ரிவீல் ஆகணும். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் மூடுக்கு சூட் ஆகிற ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணலாம். இங்கே ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸில் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த சீன் சூஸ் செஞ்சு ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வைப் செட்டிங்ஸில் டைப் சைடு மோட் ரைட் டு லெஃப்ட் தரேன். டைரக்ட்லி எஸ்ல அப்படியே இருக்கட்டும். ட்ரான்சிஷன் லெவல்ஸ் அண்ட் கிரேடியன்ட் லென்த் வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் வீடியோவோட எண்டுக்கும் நான் வைப்பையே ஆட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸில் டு த எண்ட் ஆஃப் த சீன் சூஸ் செஞ்சு ஓகே கொடுக்குறேன். வைப் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் கீபோர்டில் Ctrl+A ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வைப் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டையும் செலக்ட் செஞ்சு ரைட் கிளிக் காப்பி பண்ணுறேன். செகண்ட் வீடியோவை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோவையும் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். கடைசியாக எல்லா வீடியோஸோட லாஸ்ட் ஃப்ரேம்ஸை டெலீட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குது கவனிச்சிங்களா? வைப் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ சடனாக அப்பியர் ஆகலை, ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்க்ரீனில் ரிவீல் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டருக்கு தேவையான வைப் செட்டிங்ஸை மட்டும் அப்ளை பண்ணி இப்போ பார்த்தோம். மற்ற டைப்ஸ் அண்ட் மோட் எஃபெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாப்டர் 28ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இது போல் இன்னும் பலவிதமான அட்ராக்டிவ் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட அடுத்த சாப்டரில் வீடியோஸ்க்கு ஜூம் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான்
அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.